வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த கழிவுநீர் தொட்டியில் உள்ள ஃப்ளோட் சுவிட்சு வேலை செய்யலை, அந்த சுவிட்சை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு போல் வேறு புது சுவிட்சு மாற்றி எப்படி தொட்டிகளை இறக்குறது, அதே மாதிரி நம்ம இந்த ஃப்ளோட் சுவிட்சை நல்ல தண்ணி தொட்டியில் பயன்படுத்தும் போது தண்ணி குறைஞ்சவுடனே மோட்ரு ஆன் ஆகிற மாதிரி வயர் கனெக்ஷன் கொடுப்போம். அதே இது இந்த கழிவுநீர் தொட்டியில் தண்ணி நிறைஞ்சவுடனே மோட்ரு ஆன் ஆகிற மாதிரி வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம கழிவுநீர் தொட்டியிலேருந்து இந்த ஃப்ளோட் சுவிட்சை வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சுவிட்சு வேலை செய்யலை, கெட்டு போச்சு. அதனால தான் இப்போ நம்ம இந்த சுவிட்சை வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் மொத்தம் 4 ஃப்ளோட் சுவிட்ச் இருக்கும். அதே மாதிரி மோட்ரு பார்த்திங்கன்னா நேர்மூழ்கி மோட்ரு 7 ஹெச்பியில் 3 மோட்ரு இருக்குது, 4 இன்ச்சு டெலிவரி பைப் சைஸில். அதாவது நீங்கள் நினைக்கலாம் மோட்ரு 3 இருக்குது, ஃப்ளோட் சுவிட்ச் 4 இருக்குது, எதுக்காக அப்படின்னு. அது எதுக்காங்கிறத நான் சொல்கிறேன், வீடியோ அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃப்ளோட் சுவிட்சை வயரை கழட்டி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அதே அளவுக்கு நம்ம அதே அளவு கட்டி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம கலட்ட போகிறது பார்த்தோம்னா ஃப்ளோட் சுவிட்சிலேருந்து அவுட் ஆகி வருது பாருங்கள், அதனோட வயர். இப்போ நம்ம கலட்டுறது இதுதான் ஃப்ளோட் சுவிட்சுக்கு இன்புட் வோல்ட்டு போகிறது. அதாவது இது பார்த்திங்கன்னா டிசி வோல்ட்டு 24 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது. சரி, இப்போ நம்ம வயரை கழட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளோட் சுவிட்சை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு பழைய சுவிட்ச் அளவுக்கு புது சுவிட்சை அதே அளவு அளந்து வெயிட்டு வச்சு கட்டி நம்ம எடுத்து வந்துடும். எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம இப்போ வெளியிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ உள்ள இப்போ நம்ம பழைய சுவிட்சை நேரம் இழுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து புது சுவிட்சை அதே அளவுக்கு நேரம் இழுத்து வச்சுக்கிட்டு எந்த அளவு வெயிட்டு இறக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இருக்குது புது ஃப்ளோட் சுவிட்சு. இது எத்தனை மீட்டர்னு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வயர் இழுத்துது, 10 மீட்டர் இருக்கும் அது. சரி, இப்போ நம்ம சுவிட்சை வெளியே எடுத்துக்கிறோம். ஃப்ளோட் சுவிட்சை வெளியே எடுத்துக்கிட்டு அதே அளவு இப்போ பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் 10 மீட்டரில் இருக்கும், அது கூட அந்த வெயிட்டு வந்துடும். அப்புறம் அதனோட யூஸர் மேனுவல், அது எப்படி நம்ம லைன் கொடுக்கறது, அதே மாதிரி அதை எப்படி அந்த வெயிட்டை கட்டுறது அப்படிங்கிற பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஃப்ளோட் சுவிட்சை பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சுவிட்சை வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ வயரை நேரம் இழுத்து போட்டுக்கிறோம். பழைய சுவிட்ச் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம நேரம் இழுத்து போட்டுக்கிறோம் வயரை. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த வெயிட்டு. அதில் மேலே ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்கை இப்போ கலட்டிக்கிறோம். கலட்டிட்டு இது அதனோட அந்த மேனுவல், அதாவது எப்படி நம்ம லைன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி எப்படி நம்ம அந்த வயரில் கோர்த்து அந்த ரிங்கை மாட்டணும் அப்படிங்கிறது அதை கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ நம்ம அந்த ரிங்கை கலட்டிக்கிறோம். அடுத்தது நம்ம அந்த வயர்லேருந்து இப்போ கோர்த்து கீழே கொண்டு வந்துடும் சுவிட்சு பக்கத்தில். இப்போ நம்ம கோர்த்து கொண்டுட்டு வந்துடும் பக்கத்தில். அடுத்ததாக இப்போ நம்ம எந்த அளவு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு அந்த ரிங்கை மாட்டிக்கிறோம். இப்போ வயரில் அந்த ரிங்கை மாட்டிட்டோம்னா அந்த வெயிட் கீழே வராது. நம்ம ரிங்கை மாட்டியாச்சு அதே அளவுக்கு எடுத்து. அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து இப்போ கேபிள் டை போட்டு கட்டிக்கிறோம். இது எதுக்காக கட்டுறோம்னா, இந்த ரிங்கானது சில சமயம் தண்ணியில் கிடக்கும்போது கலண்டுருச்சுன்னா இந்த வெயிட்டானது நேராக ஃப்ளோட் சுவிட்சை போய் கீழ்ப்பக்கமாக அமைக்க பிடிச்சிக்கிறோம். இப்போ நமக்கு தேவை தண்ணி நிறைஞ்சவொன்னே தான் மோட்ரு ஆன் ஆகணும். அப்போனா இந்த ஃப்ளோட் சுவிட்சை தண்ணிக்கு மேலே மேர்ந்தால் தான் மோட்ரு ஆன் ஆகும். அப்போ இந்த வெயிட்டானது ரிங் இல்லைன்னா நேராக ஃப்ளோட் சுவிட்சை கீழ்ப்பக்கமாக அமைக்க பிடிச்சிக்கிறோம். அப்போ மோட்ரு ஆன் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், கேபிள் டை போட்டு மேலே எங்கேயும் கட்டுறோம். இப்போ கீழ்ப்பக்கம் கட்டியாச்சு. அடுத்து அதே மாதிரி மேல் பக்கம் கட்டிக்கிறோம். இப்போ
இப்போ 2 பக்கம் கட்டியாச்சு. இப்போ அடுத்து பழைய சுவிட்சு எந்த அளவு நீளம் இருக்கோ அதே அளவுக்கு புது சுவிட்சையும் நேராக இழுத்து பிடிச்சி அங்கே ஒரு லைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம், எந்த அளவு இறக்க வேணுங்கிறத வச்சு. இப்போ நம்ம எங்ககிட்ட வந்து பழைய சுவிட்ச் இருக்கனால நாங்கள் அதே அளவுக்கு நாங்கள் இறக்கத்துக்கு வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் புதுசாக போடும்போது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு மட்டத்தில் இருந்து 1 அடி தண்ணி வந்து எப்பயுமே கிடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அளந்து எடுத்துருக்கோம். அதாவது வந்து நான் சொன்னல மோட்ரு மட்டத்துலேருந்து மேலே 1 அடி, அதுக்கு மேலே ஒரு 2 அடி தண்ணி நிறைஞ்சோன்னே மோட்ரு ஆன் ஆகிற மாதிரியும், அதுலேருந்து தண்ணி குறைஞ்ச உடனே மோட்ரு ஆஃப் ஆகிற மாதிரி தான் இப்போ எடுத்துருக்கோம். அது எதுக்கான்னு பார்த்தோம்னா, அதை விட மோட்ரு மட்டத்தை விட தண்ணி கீழே போயிடுச்சுன்னா மோட்ரு வந்து அதிகமான அதிர்வு ஏற்படும். அப்போ அதனுடைய பெட்டு வந்து கலண்டுக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே வந்து மோட்ரு மட்டத்திலேருந்து மேலே 1 அடி தண்ணி கிடக்கிற மாதிரியே நம்ம அளந்து எடுத்துருவோம். இப்போ நம்ம தொட்டிக்குள்ளே ஃப்ளோட் சுவிட்சை இறக்கிக்கிறோம். இப்போ நம்ம மாற்றிருக்க சுவிட்சு வந்து 1வது சுவிட்சு. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2, 3, 4 இன்னும் 3 சுவிட்ச் இருக்கும். அது எதுக்காங்கிறத நான் சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம மாற்றிருக்கக்கூடிய இந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் ஆனது இது ஆன் ஆன உடனே நேராக பேனல் போர்டில் ஒரு ரிலே இருக்கும், 3 ஸ்டெப் சீக்வன்சி ரொட்டேஷன் ரிலேன்னு. அந்த ரிலேக்கு போகும். அந்த ரிலேக்கு போனோம்னா அந்த ரிலே வந்து அடுத்த மோட்ரு ஆன் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும். அதாவது அதில் பக்கத்தில் 2வது ஃப்ளோட் சுவிட்ச் இருப்பாருங்க, அது ஆன் ஆன உடனே ஒரு மோட்டரை ஆன் பண்ணி விட்ரும். அப்போ அந்த 2வது ஃப்ளோட் சுவிட்ச் மட்டத்தை விட்டு தண்ணி கீழே இறங்கினாலும் மோட்ரு ஆஃப் ஆகாது. இந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் மட்டத்தை விட்டு தண்ணி கீழே இறங்கினா தான் அது மோட்ரு ஆஃப் பண்ணி விடும். அப்போ இதுதான் வந்து மோட்ரு ஆஃப் பண்ணி விடுறதும் ஒரு மோட்ரு ஆன் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் தான் முக்கியமானது. சரி, இப்போ நம்ம இந்த வயரை சீவிக்கிட்டு இதில் மொத்தம் 3 கலரில் வயர் இருக்குது, ப்ளூ, பிளாக்கு, ப்ரௌனு. இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து இப்போ எதுக்குன்னா தண்ணி குறைஞ்ச உடனே மோட்ரு ஆன் ஆகக்கூடியது. அதனால் நம்மளுக்கு அந்த வயர் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து தண்ணி நிறைஞ்ச உடனே தான் மோட்ரு ஆன் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌனையும் பிளாக்கையும் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து பாக்ஸுக்குள்ள வயர் எடுத்துக்கிட்டு நம்ம நேராக இந்த பழையபடி இருந்த மாதிரி அந்த பழைய கனெக்டரில் கொண்டு போய் இப்போ அடிச்சிடுவோம். இந்த பிளாக் ஒயரானது வந்து காமன், அதாவது இந்த ஃப்ளோட் சுவிட்சுக்கு இன்புட் வோல்ட் கொடுக்குறது. ப்ரௌனுங்கிறது வந்து அதுலேருந்து அவுட் ஆகி வரக்கூடியது, அவுட்புட். அது இப்போ நேராக இந்த பிளாக்கில் இன்புட்டில் இந்த வயர்களோடு சேர்த்து அதை தெரிவிக்கிறோம். அதை சேர்த்து கனெக்ட் பண்ணி அந்த இன்புட்டு வருது பாருங்கள், அந்த வயரில் இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ அந்த காமன் ஒயரை அந்த இன்புட் வோல்ட்டில் இப்போ கொடுத்துருவோம். அதாவது இது வந்து 24 வோல்ட் டிசியில் வேலை செய்யக்கூடியது. 24 வோல்ட் டிசி வோல்ட் அதில் வரும். இது வந்து தான் ஃப்ளோட் சுவிட்சுக்கு இன்புட்டாக போயிட்டு திரும்ப அதிலேருந்து அவுட் ஆகி வந்து அந்த ரிலேக்கு போகும். சரி, இப்போ நம்ம இன்புட் வோல்ட் அடித்தாச்சு. அடுத்து வந்து அவுட்புட்டு. இப்போ நம்ம அடிக்க போகிறது வந்து ஃப்ளோட் சுவிட்சிலேருந்து அவுட் ஆகி வருது பாருங்கள், அந்த வயர், அதாவது ப்ரௌனு. அதாவது ப்ரௌனுங்கிறது வந்து ஹை லெவல், அதாவது தண்ணி நிறைஞ்சவொன்னே மோட்ரு ஆன் ஆகக்கூடியது. ப்ளூங்கிறது லோ லெவல், தண்ணி குறைஞ்சவொன்னே ஆன் ஆகக்கூடியது. இப்போ வந்து நமக்கு தேவையானது வந்து தண்ணி நிறைஞ்சவொன்னே மோட்ரு ஆன் ஆகணும். அதனால் வந்து நம்ம இந்த ப்ரௌன் கலர் வயரை அடிச்சிருக்கோம். சரி, இப்போ அடுத்து இந்த 1வது இருக்குது பாருங்கள், அது வந்து 1வது ஃப்ளோட்டுக்குள்ளது. அடுத்து 2வது கருப்பு வந்து காமன், அதாவது இன்புட்டு, ஃப்ளோட் சுவிட்சுக்கு இன்புட் கொடுக்குறது. அடுத்து 3, 4, 5 அது 4 வந்து ஃப்ளோட் சுவிட்சிலேருந்து அவுட் ஆகி வரக்கூடியது. அதே மாதிரி மேலே வந்து 1வது வந்து அவுட்புட்டு, இந்த 2வது வயருங்கிறது வந்து காமன் இன்புட்டு, மற்ற 4 வந்து அவுட் ஆகி போகிறது. இது வந்து இந்த மோட்டருக்குள்ளது, 1வது மோட்டருக்குள்ள RYP3 பேஸ் இன்புட் வருது. அதே மாதிரி ஃப்ளோட் சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா இதில் மொத்தம் 4 ஃப்ளோட் சுவிட்ச். இது 1வது ஃப்ளோட் சுவிட்சு, 2, 3, 4. அதாவது இந்த 1 தவிர இந்த 2, 3, 4ங்கிறது வந்து மோட்ரு ஆன் பண்ணி விடக்கூடியது. இந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் ஆனது இந்த மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணுறது, தண்ணி குறைஞ்சோன்னா மோட்ரு ஆஃப் பண்ணி விடுறது. இப்போ நம்ம பேனல் போர்டில் மோட்டரை ஆட்டோவில் மாற்றிக்கிறோம். ஏற்கனவே அமர்த்தி வச்சுருந்தோம், இப்போ நம்ம ஆட்டோவில் போட்டுருவோம். இந்த 1வது சுவிட்ச் ஆனது அமர்த்தி இருக்குது, அது வந்து மோட்ரு வேலை செய்யலை. அதனால் இந்த பாருங்கள், இந்த ஊதா கலரில் இதான் அந்த 3 ஸ்டெப் சீக்வன்சி ரொட்டேஷன் ரிலே. இப்போ இந்த கருப்பு கலர் வயரில் இருந்து தான் அந்த ஃப்ளோட் சுவிட்சுக்கு இன்புட் வோல்ட்டு போகும். இந்த 4 வயரும் அந்த ஃப்ளோட் சுவிட்சிலேருந்து அவுட் ஆகி வரக்கூடிய இன்புட் இது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேலேருந்து அவுட் ஆகி வரக்கூடியது நேராக இந்த கீழே உள்ள 8 பின் கேட்டப் ரிலே, அந்த ரிலேக்கு வந்து காயிலுக்கு இன்புட்டாக வரும். இந்த ரிலே ஆனோன்னு தான் நம்ம ஆட்டோவில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த கரண்டானது நேராக பக்கத்தில் உள்ள கான்டாக்டோட காயிலுக்கு இன்புட்டாக போகும். இன்புட்டாக போனோன்னா உடனே கான்டாக்ட் ஆன் ஆகும். ஆன் ஆகும்னா
கான்டாக்ட்லேருந்து ROP 3 பீஸ் அவுட் ஆகி நேராக மோட்டருக்கு இன்புட்டாக போகும். இன்புட்டாக போனோன்னா மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பேனல் போர்டில் ஆட்டோ மேனுவல் சிஸ்டம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கிறோம். அதே மாதிரி மேனுவலாக நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து ஒரு மோட்ரு இருக்குது இதுலேயும். அதே மாதிரி இந்த ஃப்ளோட் சுவிட்சோட மொத்த கண்ட்ரோல் இங்கே இருக்கும். பக்கத்தில் உள்ள பாக்ஸில் 2 மோட்ரு இருக்குது, அங்கே இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லியிருந்த மாதிரி ஏற்கனவே எதுக்கு நம்ம இந்த இடத்துல 4 ஃப்ளோட் சுவிட்ச் பயன்படுத்தியிருக்கோம். அந்த 3 ஸ்டெப் சீக்வன்சி ரொட்டேஷன் ரிலே பயன்படுத்தும் போது அந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் ஆனது அதை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணும். அது ஆன் ஆச்சுன்னா அடுத்த மோட்ரு ஆன் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி தண்ணி குறைஞ்சோடனே மோட்ரு ஆஃப் பண்ணி விடுறதுக்கும் அந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இந்த 2, 3, 4 அடுத்த 3 ஃப்ளோட் இருக்குது பாருங்கள், அதனோட வேலை என்னென்னா தண்ணி நிறைஞ்சவுடனே மோட்ரு ஆன் பண்ணி விடுறதுக்காக அந்த 3 ஃப்ளோட் சுவிட்சும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2வது ஃப்ளோட் சுவிட்ச் வேலை செய்யலைனாலும் அடுத்து 3வது கிடக்கிற அந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த லெவலுக்கு தண்ணி வந்தோன்னா ஆன் பண்ணி விட்ரும். அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வேலை செஞ்சால் தான் அதில் இந்த ரிலேலேருந்து இந்த ரொட்டேஷன் ரிலேலேருந்து கரண்ட் அவுட் ஆகும். அதே மாதிரி தண்ணி குறைஞ்சோன்னா ஆஃப் பண்ணி விடும். அதனால் இந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் ஆனது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்ம இந்த 1வது ஃப்ளோட் சுவிட்ச் இப்போ மாற்றிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம இந்த ஃப்ளோட் சுவிட்ச் எப்படி மாற்றுறங்கிறது. இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.